ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது வந்து சமீபத்தில் ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி டாம் ப்ரூஃப் அல்ட்ரா வந்து வீட்டில் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 3 கோட்டு வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ கிராக் சீலும் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பகுதி தான் இப்போ பார்க்குறீங்க. இது மறுபடியும் ஃபங்க்ஷன் வீடுங்கிறனால அந்த ரூஃப் பகுதி அவ்வளோ க்ளீன் பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தேன். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வாஷ் வச்சு இரும்பு சவுரி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திருந்தோம். ஆனால் இந்த டைம்ல வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணா அந்த ரூஃப் பெயிண்ட்லாம் வந்து இழகி வர ஆரம்பிச்சிடும். அதோட ஃபோல்ஸை வந்து அவ்வளோ பிச்சுட்டு வந்துடும். ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு இடத்துலையும் கிராக்கோ லீக்கேஜுக்கான அறிகுறிலாம் இல்லை. அதே நேரம் இதை ஒயிட்டா அப்ளை பண்ணதுனால வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கனால அந்த இலைகள் உள்ள குப்பை டஸ்ட் எல்லாம் வந்து இதில் அதிகமாக படிஞ்சு இந்த கரையாட்டு தெரியுது. இதுக்கு வந்து நம்ம வீடை தொடக்கக்கூடிய அந்த இதுதான் எடுத்து வந்து நாங்கள் நினைச்சு கம்ப்ளீட்டா ஈரமாக்கி நல்லா தேய்ச்சி இதை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு, உங்களுக்கு அப்படி கிடைக்கலனாக்கி வந்து பெயிண்ட் இருக்கக்கூடிய துணி வேஸ்ட் நிறைய கிடைக்கும். பனியன் கிளாத்னு சொல்லுவோம். அந்த கிளாத்தை நல்லா ஈரமாக்கி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிச்சா போதும். கண்டிப்பா இரும்பு சவரி அது ப்ரெஷர் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீட்டா கழுவி எடுத்துக்கிட்டாங்க. பாக்குறது கழுவி முடிச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கு. கஸ்டமர் வந்து குறைஞ்ச இதுல லூஸ் பண்ணி ஒரு கோட்டு அப்ளை பண்ணா போதும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே 3 கோட்டு அல்ட்ராலாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஓகேன்னு கொடுத்துருந்தோம். சில இடங்கள்ல வந்து அந்த பைப்பை அவங்க மாத்திருந்தனால அந்த பைப்பை வந்து எடுத்த இடங்கள்ல டேம் ப்ரூஃப் பிஞ்சு வந்துருந்து. அந்த மாதிரி உங்க வீட்லயும் பிஞ்சு வந்திருந்தா அந்த கரெக்டா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு டேம் ப்ரூஃப் 2-3 கோட்டு பிரஸ் வச்சு இது பண்ணிருங்க. நீங்க அப்படி பிச்சு எடுத்து வந்துட்டு இருந்தா அப்படியே பிஞ்சிட்டே இருக்கும். டேம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அது ஒரு எலாஸ்டோ கோட்டு மாதிரி நல்லா பிஞ்சு வந்துட்டே இருக்கும். அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க. ஈரம் எங்கேயா இருந்தா அந்த இடத்த பிச்சு எடுத்துட்டு இது ஒரு 2-3 கோட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படியே செட் ஆயிரும். நல்லா இருக்கும். இது 10 லிட்டர் டாம் ப்ரூஃப் அல்ட்ரா வாங்கியிருந்தோம். வாங்கி கம்ப்ளீட்டா ஒரு லேபர்லயே நான் கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி முடிச்சிருந்தோம். நிறைய ரீகோட்டிங்காக டாம் ப்ரூஃப் கூப்பிடுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு அழுக்கா இருக்க அதை ஒரு கோட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுவோம். டாம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இப்படி பராமரிப்பு பண்ணோம்னா அதோட ரூஃபோட உழைப்பு அதிகமாகும். பில்டிங்கோட உழைப்பு ரொம்ப அதிகமாகும். கம்பி ரூஃப்ல இருக்கக்கூடிய கம்பி எல்லாம் வந்து சீக்கிரம் துரு பிடிக்காது. நல்ல வாட்டர் ப்ரூஃபிங்கா இருக்கனால பெஸ்டா இருக்கும். ஆனா ஒயிட் அடிக்கிறனால ஒரு மைனஸ், இந்த அழுக்காயிரும். அதே நேரம் ஹீட் கம்மியாகும். அதே நேரம் டெரகோட்டா கிரே கலர்ல கிடைக்கும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பயங்கர ஹீட்டா இருக்கும். நிறைய கஸ்டமருக்கு நாங்க மறுபடியும் ஒயிட் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளவு ஹீட் ஆட்டு டெரகோட்டாவும் அந்த கிரே கலரும் இருக்கும். ஆனா அந்த டெரகோட்டா கலரை தான் நான் வந்து இந்த வீட்டுல படிக்கு ஃபுல்லா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே யூஸ் பண்ணியிருந்தோம். இப்பவும் யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட்லாம் இருக்கு, பெயிண்டிங் பண்ணியிருந்தனால யூஸ் பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ண பிறகு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒயிட் ஆயிட்டு இந்த மாதிரி கியூரா நல்ல பியூர் ஒயிட்ல இருந்ததுன்னா ஹீட் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால ஹீட் வந்து ரொம்ப கம்மியாகும். படி பகுதியில எல்லாம் டெரகோட்டா கலர் கிடைக்காதனால ஸ்டைனர் யூஸ் பண்ணி டெரகோட்டா கலர்ல எடுத்துருக்கோம். உங்களுக்கு டெரகோட்டா கலர் வேணும்னா முன்னமே கடைகளில் ஆர்டர் போட்டீங்கன்னா கிடைக்கும். அது ரெடிமேடாவே கிடைக்கும். டெரகோட்டா பகுதி வந்து ஹீட்டா ரொம்ப ஹீட்டா இருக்கு. வெயில் டைம்ல நம்ம நடக்க முடியாத அளவுக்கு, வெறுங்கால நடக்க முடியாத அளவுக்கு ஹீட். ஆனா அழுக்கு அதிகமா வெள்ளம் அந்த படியோட பாஞ்சு வரதுனால அழுக்காகுங்கிறதுனால தான் நாங்க கம்ப்ளீட்டா டெரகோட்டா இதுல ரூஃப்லயும் நிறைய டெரகோட்டா ஒயிட் காம்பினேஷன்ல நிறைய டிசைன்ஸ் போடுவோம். அதே மாதிரி ராயல் பிளே மாதிரி ராயல் டாம் ப்ரூஃப் ராயல் பிளேன்னு ஒன்று இருக்கு. அதையும் நாங்க நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிருக்கோம். அதை பத்தின வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். கஸ்டமருக்கு ரொம்பவே திருப்தி. பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், டெக்ஸ்சர் பெயிண்ட், இன்னும் புது வீடுல பவுண்டேஷன்ல இருந்து நீங்க முடியாத இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங், கிராக் சரி பண்றது எல்லாமே நம்ம சேனல்ல பார்க்கலாம். தேவையான நம்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.